வெல்கம் டு மை சேனல் சக்கரசாதமும் வடகரியும். இன்றைக்கி நாம் குக் வித் கோமாலியில் அம்மா அவங்க பண்ண கடாய் சிக்கன் தான் ட்ரை பண்ண போகிறோம். அவங்க கடாய் சிக்கனுக்கு சிக்கன் லெக் பீஸ் வச்சு பண்ணியிருப்பாங்க. பட் நாம் இன்றைக்கி சின்னதாக கட் பண்ண சிக்கன் பீஸ் வச்சு தான் ட்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கடாய் மசாலா பண்ணிடலாம். 4 வரமிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இதை மிக்சியில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்தால் கடாய் மசாலா ரெடி. இப்போ நாம் ஒரு 7 முந்திரி பருப்பு ஊற வச்சுக்கலாம். இதை கடைசியில் ஆட் பண்ணிக்கலாம் கிரேவியில். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதில் கொஞ்சமாக வெங்காயம், குடமிளகாய் கட் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதே பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போது இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போது இதில் 3 வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இப்போது இதை எல்லாத்தையும் நல்லா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அடுத்து இதில் 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி ஒன்றா பேஸ்ட் மாதிரி ஆகணும், அது வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரு 250 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா சிக்கனோட லெக் பீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன பீசஸ் தான் எடுத்திருக்கேன். இதை இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சிக்கன் லைட்டாக இந்த மாதிரி தண்ணி விட ஆரம்பிக்கும். அப்போது ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். அடுத்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போது இதை எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த கடாய் மசாலா இருக்குல்ல, அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது மூடி போட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா குக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சிக்கன்லாம் நல்லா சாஃப்டாக குக் ஆகி மேலெல்லாம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். இப்போது நம்ம ஃபஸ்ட்டே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த குடமிளகாயும் வெங்காயத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம். அடுத்து நம்ம ஊற வச்சுருந்த அந்த முந்திரியை அரைச்சி எடுத்துருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் லைட்டாக கொதிக்க வச்சிங்கன்னா நம்மளோட கடாய் மசாலா ரெடி ஆகிடும். முந்திரி பருப்பு சேர்த்ததுனால நல்லா கிரேவி ரிச்சாக திக்காக இருக்கும். இப்போ கடைசியாக கொஞ்சமாக இந்த மாதிரி கசூரி மேத்தியை லைட்டாக கையில் க்ரஷ் பண்ணிவிட்டு அப்படியே மேலே சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கடாய் மசாலா ரெடி. இது சப்பாத்தி, ஃபுல்கா, நான் அந்த மாதிரிக்கெலாம் செம்மையாக செட் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குக் வித் கோமாலியில் வர ரெசிபிஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். மறக்காமல் அந்த வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிபியோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பை ஃப்ரம் சக்கரசாதமும் வடகரியும்.